ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட சூப்பர் ஸ்டார் அடிக்கடி இமயமலை செல்வதுண்டு. அங்கு சாதாரண மனிதரா பணம், புகழ் என அனைத்தையும் மறந்து தியானம் செய்வார். இதன் மூலம் அவருக்கு ஒரு தனி புத்துணர்ச்சியே கிடைப்பதா பலமுறை அவர் சொல்லியிருக்கார். சமீபத்தில் ஜெயிலர் படத்தோட ரிலீஸின் போது கூட தலைவர் இமயமலையில தான் இருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது வேட்டையன் படத்தில் பிஸியாக இருக்கும் அவர் அதை முடிச்சுட்டு லோகேஷோட இணைய போறார். ஆனால் அந்த இடைவேளையில் மீண்டும் ஒரு முறை இமயமலைக்கு சென்று வரலாம் என அவர் யோசித்து கொண்டிருக்காராம். ஏனென்றால் சமீபத்தில் தன் மகளின் இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் அவர் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். இதன் மூலம் ஐஸ்வர்யா முன்னுக்கு வந்துட வேண்டும் என்ற நினைப்பில் இருந்தார். இதனால் முடிந்தவரை படத்துக்கு ப்ரொமோஷன் செஞ்சாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த வசூலை பெறலை. விமர்சனமும் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யாவும் அப்பா நடிக்காமல் வேறு ஒரு நடிகர் நடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நெருக்கமானவர்களிடம் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் இது சூப்பர் ஸ்டார் படமாகவே பார்க்கப்பட்டது. அதனால தான் இத்தனை விமர்சனங்களுக்கும் காரணம். இது ஒரு புறம் இருக்க, தன் அக்காவுக்கு போட்டியாக சௌந்தர்யாவும் ஒரு படத்தை இயக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதில் தலைவர் நடிக்க வேண்டும் என அடம் பிடித்து தேதிகளை கேட்டு வாங்கியிருக்காராம். ஏற்கனவே தன் அப்பாவை வைத்து இவர் கோச்சரியான் படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் அது படு மோசமான விமர்சனங்களை பெற்றது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் தன் அப்பாவிடம் வாய்ப்பு கேட்கும் சௌந்தர்யாவுக்கு ரஜினி ஓகே சொல்லியிருக்காராம். இருந்தாலும் மகள் தோத்துவிடக்கூடாது என்ற கவலையும் அவருக்கு இருக்குது. இப்படி ஜான் ஏறுனா முகம் சறுக்குது என்ற கதையாக அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதனாலே சூப்பர் ஸ்டார் மீண்டும் இமயமலைக்கு போக பிளான் பண்ணியிருக்காரு. இமயமலைக்கு போய் முடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் அவர் கலந்து கொள்வார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போ வேட்டையன் படத்துடைய லாஸ்ட் ஷெட்யூல் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போயிட்டு வந்து தலைவர் 171 படத்தில் கலந்துக்க போகிறாரு. தலைவர் 171 படம் சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை எடுக்கிறார். மேலும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. லியோ படத்துடைய சர்க்கிளுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்காக பார்த்து ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. மேலும் தலைவர் 171 படத்துக்கான ப்ரீ ஷூட் இன்னும் எடுக்கவே படலை. அந்த ப்ரீ ஷூட்டில் தான் தெரியும் இது எந்த மாதிரி படமாக இருக்க போகுது என்று. ஏன்னா பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் வெளியிடும் போதும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டில் வெளியிடறதுக்கு முன்னாடி ப்ரீ ஷூட் எடுத்து அது மூலமாக டைட்டிலை ரிலீஸ் பண்ணுவார். இப்போது அதே மாதிரியும் தலைவர் 171 படத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் தலைவர் 171 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.